ஈஸ்டர் தாக்குதல் விசாரணையில் ஒரு முக்கியமான திருப்பு முனைய அரச புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலே இன்றைக்கி கைது செய்யப்பட்டிருக்கிறார். சுரேஷ் சலே இதுக்கு முதல்ல கைது செய்யப்படுவார்னு சொல்லி ஒரு சில மாதங்களுக்கு முதல்லையே எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ராஜபக்சகளினுடைய வலது கை என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருந்தவர் பிள்ளையானோட சேர்ந்து கொண்டு ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு தேவையான வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுத்தார் என்று சொல்லி இதுக்கு முதல்ல குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. சேனல் 4 டாக்குமெண்ட்ரி வந்த காலகட்டத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட இன்னமொரு பேர் தான் சுரேஷ் சலைவினுடைய பேர். இன்றைக்கி குற்றப்புலனாய்வு திணைக்களம் சுரேஷ் சலைவை கைது செய்திருக்கு. 72 மணித்தியாலங்கள் தடுத்து வைக்கப்பட்டு அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட இருக்கிறார் என்ற தகவல் வெளிவந்திருக்கு. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளராக இருந்த சுரேஷ் சலை தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் என்றது இப்போதைக்கு வெளிவந்திருக்கிற ஒரு தகவல். நீண்ட காலம் இந்த விசாரணைகளை நடத்த வேண்டியிருக்கு. ஒரு பெரிய விசாரணையாக இருக்கும். இதனால் உடனடியாக இதுக்கான விளக்கத்தை தர முடியாதுன்னு சொல்லி இன்றைக்கி போலீஸ் நடத்தியிருந்த ஊடக சந்திப்பிலையும் தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது. இன்றைக்கி போலீஸ் ஒரு விசேடமான ஊடக சந்திப்பு நடத்தியிருந்தது. அந்த ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் திரும்ப கேட்ட ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், ஈஸ்டர் தாக்குதலோட எந்த விதத்தில் சுரேஷ் சலை சம்பந்தப்பட்டிருக்கிறார், நேரடியாக அந்த தாக்குதலோட சம்பந்தப்பட்டார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிறாரா, இல்லாட்டி கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியானதும் அரச புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் என்ற பதவி கொடுக்கப்பட்டிருந்தது, சாட்சியங்களை மூடி மறைக்கிற செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்க. இந்த அடிப்படையில் இந்த கைது நடந்திருக்குன்னு சொல்லி கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. ஆனால் அதுக்கான ஒரு தெளிவான பதில் சொல்லப்படலை. சாட்சியங்கள் இருக்கின்ற அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விசாரணைகளுக்கு பிறகுதான் முழுமையான தகவல்களை தர முடியும்னு சொல்லி போலீசார் இன்னைக்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது. 72 மணித்தியாலங்கள் தடுப்பு காவலில் அவற்றை தொடர்ச்சியான விசாரணைகள் நடத்தப்பட இருக்கு. இந்த சம்பவத்தோட இல்லாட்டி சுரேஷ் சலை மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டோட தொடர்பட்டிருக்கிற இன்னும் 2 பிரதானமான நபர்கள். ஒன்று கிழக்கு மாகாணத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் இல்லாட்டி பிள்ளையார். அவரும் இப்போ தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைகள் நடந்து வருது. கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம் சம்பந்தமாக பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்தார். ஆனால் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாகவும் அவர்கிட்ட சில விசாரணைகள் நடத்தப்பட்டது என்ற மாதிரியான தகவல் வெளிவந்திருந்தது. ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக எந்த விதமான கருத்துக்களையும் பிள்ளையான் சொல்லவே இல்லைன்னு சொல்லி அவருடைய சட்டத்தரணி உதயகம்மன் பிள்ளை குறிப்பிட்டிருந்ததையும் இங்கே ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. ஆனால் அவற்றையும் ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது. இதோட சம்பந்தப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு நபர் தான் கோட்டாபய ராஜபக்ச, முன்னாள் ஜனாதிபதி, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர். கோட்டாபய ராஜபக்ச நாட்டில் இல்லைன்றதும் ஒரு முக்கியமான தகவல். இதுக்கு முதல்ல வேறொரு சம்பவம் சம்பந்தமாக விசாரணை செய்கிறதுக்குன்னு சொல்லி சிஐடி குற்றப்புலனாய்வு திணைக்களம் கோட்டாபய ராஜபக்சவை கூப்பிட்டிருந்தது. ஆனால் நான் சிங்கப்பூருக்கு போக இருக்கிறேன், ஏற்கனவே திட்டமிடப்பட்ட பயணம், இதனால் வேறொரு நாளில் வேணும்னு சொன்னால் நான் விசாரணைக்கு வர்றேன் என்ற மாதிரி கோட்டாபய ராஜபக்ச அறிவிச்சிருந்தார். அப்படி சொன்ன கோட்டாபய ராஜபக்ச இதுவரைக்கும் சிங்கப்பூர்ல இருந்து நாடு திரும்பல என்றதுதான் இப்போதைக்கு இருக்கிற தகவல். சுரேஷ் சலே கைது செய்யப்பட இருக்கிறார் என்ற தகவல் தெரிஞ்சதால தான் கோட்டாபய ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேறினாரா, தப்பி ஓடினாரா என்ற இன்னும் ஒரு கேள்வியும் இருக்கு. சுரேஷ் சலை கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடத்தப்படுமா இருந்தா அடுத்தது விரல் நீட்டப்பட இருக்கிறது எப்படியுமே கோட்டாபய ராஜபக்சவா தான் இருக்கும் என்ற ஒரு ஊகம், எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கு. அந்த அடிப்படையில் இதை தவிர்க்கிறதுக்காக கோட்டாபய ராஜபக்ச வெளிநாட்டில் போய் தலைமறைவா இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியும் சந்தேகமும் இருக்கு. அவர் எப்ப நாடு திரும்புவார் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். சுரேஷ் சலை கைது செய்யப்பட்டதுக்கான நேரடியான காரணம் இன்றைக்கு போலீசால சொல்லப்படாட்டியும் சேனல் 4 டாக்குமெண்ட்ரியில் ஆசாத் மௌலானா பிள்ளையானுடைய பிரத்யேக செயலாளர் அந்த நபர் சுமத்தின குற்றச்சாட்டு அதுக்கான பிரதான காரணமாக இருக்க முடியும். வேற ஏதாவது சாட்சியங்களும் சில நேரங்களில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு கிடைச்சிருக்க முடியும். ஆனால் எங்களுக்கு இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு தகவல் என்னன்னு சொன்னால், ஆசாத் மௌலானாவினுடைய பிரதானமான குற்றச்சாட்டு ஈஸ்டர் குண்டு தாக்குதலை நடத்தின சஹ்ரான் ஹாஷிமியுடைய அண்ணன் சைனி மௌலவி என்று சொல்லப்படுற ஒரு நபருக்கும் அந்த குழுவுக்கும் இவருக்கும் இடையில ஒரு தொடர்பு ஆசாத் மௌலானா ஏற்படுத்தி கொடுத்தார் என்றது ஏற்கனவே முன்வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு. பிள்ளையான் மட்டக்களப்பு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் பிள்ளையான் சஹ்ரான் குழுவை சந்திக்கிறாராம். இந்த மாதிரி ரடிக்கலான ஒரு குழு இருக்கு, சாகிறதுக்கு தயாராக இருக்கிற ஒரு குழு, சொர்க்கத்துக்கு போற ஆசையில எப்போ வேணும்னாலும் சாக முடியும்னு சொல்லி கடும் போக்குவாத சிந்தனையிலே இருந்து கொண்டிருக்கிற ஒரு குழுவை நான் சந்திச்சிருந்தேன். கொஞ்சம் ஆர்வமான நபர்கள் தான் இவங்களை நீ சந்தின்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் ஆசாத் மௌலானாவை தன்னுடைய பிரத்யேக செயலாளரை கூப்பிட்டு சிறையில் சில வசதிகள் சலுகைகளோட இருந்த நபர்னு சொல்லி சேனல் 4 குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் ஆசாத் மௌலானாவுக்கும் அந்த குழுவுக்கும் இடையில பிள்ளையான் முதலாவது ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தாராம். பிறகு பிள்ளையான் சொன்னாராம், நீ வெளியில ஒரு லோயரை பிடிச்சு கொண்டு இந்த ஆக்களை எப்படியாவது வெளியில பிணையில் எடுத்து விடுன்னு சொல்லி கடம்போக்குவாத சிந்தனையோடு இருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் சஹ்ரான் ஹாஷிம் அவருடைய சகோதரர் உட்பட சில நபர்கள் அந்த காலகட்டத்தில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ பிணையில் எடுத்து விடு சொல்லி சொன்னதுக்கு பிறகு அந்த கதையை கேட்டு ஆசாத் மௌலானாவும் வெளியில ஒரு லோயரை பிடிச்சு
வச்சு பிணையில் எடுக்கிறதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டு பிணையும் எடுத்து கொடுக்கப்படுது. பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் பிள்ளையான் திரும்பவும் ஆசாத் மௌலானாவை கூப்பிட்டு சொன்னாராம், சுரேஷ் சலைவுக்கும் அரச புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருந்த சுரேஷ் சலைவுக்கும் அந்த காலகட்டத்தில் அந்த பதவி கிடையாது, அதுக்கு பிறகுதான் பதவி உயர்வு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் ராஜபக்சர்களுக்கு விசுவாசமா பாதுகாப்பு துறையில் இருந்த ஒரு முக்கியமான நபராக இருந்த சுரேஷ் சலைவுக்கும் இந்த குழுவுக்கும் இடையில் ஒரு சந்திப்பை வந்து நீ ஏற்பாடு செய்து கொடுன்னு சொல்லி பிள்ளையான் ஆசாத் மௌலானாவுக்கு குறிப்பிட்டாராம். அந்த சந்திப்பு வந்து புத்தளத்தில் கரடிப்புவல் என்ற பிரதேசத்தில் ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 3 மணித்தியாலம் இந்த குழுவுக்கும் ஆசாத் சுரேஷ் சலைவுக்கும் இடையில நான் ஒரு சந்திப்பு ஏற்பாடு செய்து கொடுத்தேன்னு சொல்லி ஆசாத் மௌலானா குறிப்பிட்டிருந்தார். அந்த சந்திப்பு முடிஞ்சு வெளியில வந்ததுக்கு பிறகு சுரேஷ் சலை தன்னிட்ட சொன்னாராம், இலங்கையில வந்து ஒரு ஸ்திரமற்ற நிலைமையை, பாதுகாப்பற்ற நிலைமையை உருவாக்க வேண்டியிருக்கு. அப்படியான ஒரு நிலைமை உருவாக்கப்பட்டா மட்டும்தான் ராஜபக்சர்களால திரும்பவும் ஆட்சிக்கு வர முடியும். கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி ஆகிறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி நாட்டில் பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை உருவாக்குறது தான் சொல்லி சுரேஷ் சலை தன்னிட்ட சொன்னதா ஆசாத் மௌலானா அந்த டாக்குமெண்ட்ரியில் குறிப்பிட்டிருந்தார். அது அவர் மேலே சுமத்தப்பட்ட முதலாவது குற்றச்சாட்டு. அந்த குழுவோட ஒரு சந்திப்பில் ஈடுபட்டார், அங்கே ரகசியமான விஷயங்கள் பேசப்பட்டதுன்றது. அந்த சந்திப்பு நடந்த இடத்துல இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட அதே வருஷத்தில் ஜனவரி மாதத்தில் பெருந்தொகையான ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அப்படி இருந்தும் கூட உரிய முறையில் விசாரணைகள் நடத்தப்படலை. இராணுவத்துக்குள்ள இருந்த நபர்கள் வந்து இந்த விசாரணைகளை திசை திருப்பினாங்கன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. குண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட நாளில் தாஜ் சமுத்ரா ஹோட்டல்ல குண்டு வெடிப்பு சம்பவம் முயற்சி வந்து முன்னெடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அங்கே குண்டு வெடிக்கிறதுக்குன்னு சொல்லி தற்கொலை குண்டுதாரியா போன முகமது ஜமீல் என்று சொல்லப்படுற நபர் வந்து தடுமாறுற மாதிரியான காட்சிகள் வெளிவந்திருந்தது. அந்த சிசிடிவியை பார்த்ததுக்கு பிறகு ஆசாத் மௌலானா நினைச்சாராம், தனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துதான் அந்த நாளில் வந்து இவர் தடுமாறி கொண்டிருந்த இந்த குண்டுவெடிப்பு நடந்த நாளில் அதே நேரத்தில் காலையில் வந்து ஒரு கால் வந்துதான். அப்போ தான் மட்டக்களப்பில் இருந்தாராம். மற்ற பக்கம் கதைச்ச நபர் வந்து சுரேஷ் சாலை தனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாராம், தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் ஒரு நபர் இருக்கிறாரு, அவர் எப்படியாவது வெளியில் கூட்டி வந்து அவர்கிட்ட கையில் ஒரு ஃபோன் இருக்கு, அந்த ஃபோனை நீ வாங்கி கொண்டு அந்த நபர் எங்கே போகிறதுக்கு விரும்புகிறாரோ அங்கே கொண்டு போய் விடுன்ற மாதிரியான ஒரு ஆலோசனை தனக்கு சுரேஷ் சாலைகிட்ட இருந்து கிடைச்சதுன்னு சொல்லியும் ஆசாத் மௌலானா வந்து சேனல் 4 டாக்குமெண்ட்ரியில் குறிப்பிட்டிருந்தார். அந்த சிசிடிவியை பார்த்ததுக்கு பிறகு நான் நினைச்சேன் இந்த நபராக தான் அவர் இருக்க முடியும், அந்த நேரத்தில் தான் எனக்கு அந்த கோலும் வந்திருந்ததுன்னு சொல்லி ஆசாத் மௌலானா குறிப்பிட்டிருந்தார். மற்ற இடங்கள்ல கொண்டு வடிக்கிற அதே நேரத்தில் முகமது ஜமீல் வந்து தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் இருக்கிறார். ஒரு மேசையில் அவர் அந்த கதறையில் இருந்து கொண்டு மேசையில் அவருடைய ஃபோனும் இருக்கு. சிசிடிவியில் பார்க்குற நேரத்தில் அவருக்கு ஒரு ஃபோன் கால் வர்றதையும் அதில் பார்க்க முடிஞ்சுது. ஏன் நீ இன்னும் வெடிக்காமல் இருக்கிறன்ற மாதிரி கேட்கறதுக்கு வந்த கோலா இல்லாட்டி என்னன்றது தெரியாது. அந்த நபருடைய ஃபோனை தான் நீ வாங்கி கொண்டு அவரை கொண்டு போய் விடு என்ற மாதிரி சுரேஷ் சாலை சொன்னார் என்றதான் ஆசாத் மௌலானாவினுடைய இன்னும் ஒரு குற்றச்சாட்டு. முகமது ஜமீல் அதுக்கு பிறகு தெஹிவலைக்கு போறார். தெஹிவலையில் வந்து தன்னுடைய பேக்கை கலட்டி வச்சு பக்கத்தில் இருக்கிற பள்ளிவாசலுக்கு போயிருந்தார். அந்த சந்தர்ப்பத்திலையும் ஒரு சந்திப்பு நடந்தது என்ற மாதிரி வேறொரு நபர் அவரை சந்திச்சார் என்ற மாதிரி தகவல்கள் வெளிவந்திருந்தது. திரும்பவும் தெஹிவலையில் இருக்கிற ட்ராபிக்கலின் சொல்லப்படுற ஹோட்டலுக்கு திரும்பினதும் அந்த இடத்துல அந்த குண்டு வந்து வெடிக்குது, இல்லாட்டி வெடிக்க வைக்கப்படுது. என்ன நடந்ததுன்றது தெரியாது. அதுக்கு பிறகு முகமது ஜமீல் கதையும் முடிஞ்சது. ஆனா முகமது ஜமீல் அந்த இடத்துல இருந்து தாஜ் சமுத்ரா ஹோட்டல்ல இருந்து வெளியேறி கொஞ்ச நேரத்திலேயே ராணுவ புலனாய்வு பிரிவை சேர்ந்தவர்கள் முகமது ஜமீலுடைய வீட்டுக்கு போனார்கள் என்ற மாதிரியும் ஒரு தகவல் வெளிவந்திருந்தது. ராணுவ புலனாய்வு பிரிவு இதில் ஏதோ ஒரு விதத்திலேயெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கின்றதுக்கான பல உதாரணங்கள் கடந்த காலங்களில் பேசப்பட்டிருந்தது. அப்போ ஆசாத் மௌலானா சொல்ற மாதிரி சுரேஷ் சலை மேல சுமத்தப்பட்ட 2வது பிரதானமான குற்றச்சாட்டு என்று சொன்னால் இந்த குண்டுதாரிகளை வந்து சுரேஷ் சலைவுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த இடத்துல வெடிக்கிறதுக்குன்னு சொல்லி போன நபர் முகமது ஜமீல் வெடிக்காம இருந்ததுக்கு பிறகு அவருக்கு ஒரு ஃபோன் காலும் வந்திருந்தது. அவரை வந்து வெளியில கூட்டி வர்றதுக்கான ஒரு முயற்சியில சுரேஷ் சாலை ஈடுபட்டார் என்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டம் இருக்கு. இதெல்லாமே பாரதூரமான குற்றச்சாட்டுகள். இதை பற்றின விசாரணைகளுக்குன்னு சொல்லி தான் இப்ப சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டிருக்கிறார். எப்படியான விசாரணைகள் நடத்தப்படும் என்ன தெரிய வரும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் சேனல் 4 டாக்குமெண்ட்ரிலேயே அவருடைய பதில் சொல்லப்பட்டிருந்தது. இந்த சந்திப்பு நடந்ததா சொல்லப்படுற காலகட்டத்தில் வந்து அவர் மலேசிய தூதரகத்தில் வேலை செய்து கொண்டிருந்தாராம். என்னன்னு சொன்னா 2015 முதல்ல ராஜபக்சர்களுக்கு விசுவாசமா ராணுவத்துக்குள்ள செயற்பட்டு கொண்டிருந்த ஒரு நபர் ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு மலேசிய தூதரகத்தில் அவருக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கப்பட்டிருந்தது. மலேசியாவில் இருந்தார் என்ற மாதிரி ஒரு விளக்கத்தை வந்து அவர் கொடுத்திருந்தார். அவருடைய பதிலா அது சொல்லப்பட்டிருந்தது. ஆனாலும் இந்த சந்திப்பு நடந்த காலகட்டத்தில் மலேசியாவில் அவர் இருந்தார்னு சொல்லப்பட்டிருந்தாலும் இலங்கைக்கு வந்து போயிருக்கிறாரா இல்லையான்ற கேள்விக்கான பதில் வந்து கிடையாது. சேனல் 4 டாக்குமெண்ட்ரிலையும் அதை பற்றின தெளிவான ஒரு பதில் வந்து சொல்லப்படலை. மலேசியாவில் இருந்திருக்க முடியும், ஆனால் இந்த காலகட்டத்தில் அவர் சில நேரங்களில் வந்து போயிருக்கலாமா என்ற ஒரு சந்தேகமும் இருக்கு. ஆசாத் மௌலானா சொல்றது உண்மையா இருக்குமா இருந்தா இந்த குண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட நாளில் அந்த காலகட்டத்தில் நான் இந்தியாவில் இருந்தேன், எனக்கும் இதுக்கும் இடையில இந்த விதமான தொடர்பும் கிடையாதுன்னு சொல்லியும் சுரேஷ் சலே ஒரு பதில இதுக்கு முதல்ல கொடுத்து
கொடுத்திருந்ததையும் திரும்ப ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. இந்த அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற கேள்விக்கான பதில் இதுவரைக்கும் தெரியாது. ஆனால் ராஜபக்சர்களுக்கு விசுவாசமா இருந்த நபர், ஒரு வலது கை மாதிரி செயல்பட்டு வந்த நபர், இந்த தாக்குதலை ஒருங்கிணைச்சு நடத்தினதுல முக்கியமான ஒரு புள்ளி என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட நபர். அப்ப எல்லாரும் தேடுற மாதிரியான மாஸ்டர் மைண்ட் சுரேஷ் சலேதானா, இல்லாட்டி அவருக்கு மேல இன்னும் ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்வி என்னுடைய போலீஸ் ஊடக சந்திப்பிலையும் கேட்கப்பட்டிருந்தது. அது விசாரணைகளுக்கு பிறகு தெரிய வரும் என்று சொல்லி போலீஸ் பதில் சொல்லியிருக்கு. விசாரணைகளில் என்னெல்லாம் தெரிய வரும் என்றதை நாங்கள் பொறுத்து பார்க்கலாம். இவருடைய கைது சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை முடிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.